பறவைகளின் கூச்சலொலி மெல்லிசை பாடல்கள் போல அவள் காதில் விழ குறும்புன்னகையுடன் கண்களை திறந்தாள் மாயா. ஒரு நிமிடம்தான் இருக்கும் இடம் அறியாமல் விழித்தாள். மறுகணம் அத்தை வீட்டில் இருப்பதை நினைவு கூர்ந்தாள். அயர்ந்து உறங்கியதால் அவள் சூழலை மறந்துவிட்டாள். அவள் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த மீனாவை காணவில்லை. அதனால் அவள் தாமதமாக எழுந்துவிட்டோம் என்று உணர்ந்தாள். வெளியில் சென்றவள் வள்ளியின் குரல் கேட்டு அத்திசையில் நடந்தாள். அத்தை, எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டாடாங்களா? அவள் சோம்பலாக கேட்க, ஆமாண்டா தங்கம், நீ ராத்திரி தாமதமா வந்த, அதான் உன்னை எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன். அவர் கனிவாக கூறினார். நானும் கிளம்பி போறேன் அத்தை, இப்போ அசதி எதுவும் இல்ல. அவள் புன்னகைத்து கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். மாறன் திருமணத்திற்கு 3 நாட்கள் இருந்த நிலையில் திருமண ஏற்பாடுகள் திறம்பட நடந்து கொண்டிருந்தன. அன்று குலதெய்வ வழிபாடு இருந்தது. மாறனும் குடும்பத்தினரும் கோவிலுக்கு செல்ல வள்ளி வீட்டிலிருந்து வரும் விருந்தினரை கவனித்துக் கொண்டிருந்தாள். மாயாவும் விரைவாக தயாராகி கோவிலை அடைந்தாள். கோவிலில் சில சடங்குகள் முடிந்து அனைவரும் குலதெய்வத்தை மனதார வழிபட்டனர். மாயா முதல் முறையாக மாறன் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அவர்கள் குடும்பத்தில் இந்த தலைமுறையின் முதல் திருமணம் என்பதால் அனைவரின் முகமும் அவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. அனைவரும் தம்பதியின் இனிய திருமண வாழ்விற்காக வேண்டிக் கொண்டனர். பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து வேறு சில வேண்டுதல்களையும் முடித்தனர். அன்றைய தினத்திற்கு பிறகு மீனாட்சி அவனை சந்திக்க வேண்டும் என்று அவனை கேட்கவில்லை. அவனும் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்வப்போது கைபேசியில் அவளுடன் பேசினான். கோவிலில் அனைத்து சடங்குகளையும் முடித்த பிறகு அவர்கள் வீடு திரும்பினர். வள்ளியின் மேற்பார்வையில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து உணவு வகைகளும் சுவையாக இருந்தன. எல்லோரும் மதிய உணவை அனுபவித்து சுவைத்து உண்டு மகிழ்ந்தனர். திருமணத்திற்கு முன் செய்யும் சடங்குகள் அனைத்தும் மாறனுக்கு செய்யப்பட்டது. திருமண நாள் நெருங்க நெருங்க அவன் மனம் அலைபாய்ந்தது. அவன் மகிழ்ச்சியின் எல்லையை அடைந்திருந்தான். தான் விரும்பிய பெண்ணே தனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போவதை எண்ணி அவன் மனம் பூரித்தது. மீனாட்சி இல்லத்திலும் அனைத்து ஏற்பாடுகளும் தடாபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அவளுக்கு செய்யும் அனைத்து சடங்குகளையும் அவள் குடும்பத்தினர் மனதார செய்து கொண்டிருந்தார்கள். 3 நாட்கள் 3 நொடிகளைப் போல் வேகமாக ஓட அனைவரும் எதிர்பார்த்த மாறன் மீனாட்சி திருமண நாள் வந்தது. அல்லி மல்லிகை மலர்களின் பூச்சரம் நுழைவாயிலை மிகவும் கவர்ச்சிகரமானதாக காட்டியது. உறவினர்கள் நிறைந்த வீடு இன்னும் அழகாக மாறியது. குழந்தைகளின் சத்தம் மிருதத்தங்கம் மற்றும் நாதஸ்வரம் இசையில் ஆதிக்கம் செலுத்தியது. அனைத்து பெண்களும் பாரம்பரிய உடையில் பூமியில் உதித்த தேவதூதர்களைப் போல தோற்றமளித்தனர். சிறுவர்களும் பாரம்பரிய உடைகளில் மிகவும் அழகாக இருந்தார்கள். ஒரே மாதிரியான பச்சை வண்ண பட்டுப்புடவையில் மாயாவும் மீனாவும் ரதியை போன்ற அழகுடன் வந்து நிற்க வள்ளி அவர்களை ஆசையாக பார்த்து, என் செல்லங்கள், என் கண்ணே பற்றும் போல இருக்கு என்று கூறி அவர்களுக்கு நெற்றி முறித்தாள். பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் அணிந்து புன்சிரிப்புடன் மணவரையை அடைந்தான் மாறன். புதிதாக பூத்த ரோஜா இதழ்களால் ஆன மாலையை அவனுக்கு அணிவித்தார் ராஜாராம். அவனுக்கே உண்டான கம்பீரத்துடன் மணவரையில் அமர்ந்தான். மணக்கோலத்தில் அவனை காண வேண்டும் என்ற வள்ளியும் நீண்ட நாள் கனவு நிறைவுற்றதை உணர்ந்தாள் வள்ளி. கண் குளிர தன் மகனைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தார். மீனாவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு இருந்தாள். அவள் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவனை கேலி செய்து கொண்டு இருந்தாள். அவன் அவள் செய்யும் கேலியில் செய்வதறியாக மந்திரங்களை தவறாக உச்சரிக்கத் தொடங்கினான். புரோகிதர் மந்திரத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கூற மீனா அவனை பார்த்து மேலும் நகைத்தாள். மீனு, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் என்று கூற, அப்போ அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது மாமா, அவள் கிடலாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிட்டாள். ஐயோ, எல்லாரும் எவ்வளவு வாய் பேசுறாங்க என்று மனதில் எண்ணியவன் புரோகிதர் உரைத்த மந்திரங்களை சரியாக உச்சரிப்பதில் கவனம் செலுத்தினான். அம்மா, பெண் வீட்ல இருந்து யாரும் இன்னும் வரல, நாங்க போய் அழைச்சிட்டு வரட்டுமா என்று வள்ளியின் உறவினர் ஒருவர் கேட்க, அப்பொழுதுதான் வள்ளியும் அதை கவனித்தார். ஆமா, முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, பொண்ணுக்கு இன்னும் சில சடங்குகள் செய்யணும், இன்னும் ஏன் அவர்கள் யாரும் வரல? வள்ளி புரியாமல் வினவினாள். ஒன்னும் பிரச்சனை இல்லை வள்ளிமா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். இவர்கள் உரையாடலை கேட்ட ராஜாராம் பேசினார். சரிங்க அண்ணா, நேரம் ஆச்சு, நீங்க ஒரு 8 போய் ஏன் தாமதம்னு பார்த்துட்டு வாங்க, அவள் சிறு வருத்தத்துடன் கூற. இதோ கிளம்புறவா என்று கூறி ராஜாராம் ஓரடி எடுத்து வைத்தார். வைத்தவர் அங்கு வந்த மீனாட்சியின் தந்தையை பார்த்து நின்றார். வாங்க சம்பந்தி, ஏன் தாமதமாச்சு? பொண்ணு வந்துட்டு இருக்காதானே? வள்ளி பல கேள்விகளை கேட்க அவர் பதில் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தபடி நின்றிருந்தார். வள்ளியின் மனதில் இனம் புரியாத ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. என்னாச்சு சம்பந்தி, ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க?
வள்ளி பதட்டத்துடன் கேட்க அவர் கண்ணீருடன் அவரை நிமிர்ந்து பார்த்தார். ராஜாராமும் அச்சமயம் பதட்டமடைந்தார். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, அவர் சிறு கடுமையாக கேட்க. ராசாத்தி மாதிரி வாழ்க்கை கிடைச்சோம், அதை இப்படி கெடுத்துக்குவான்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க. அவர் தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தார். ராஜாராமுக்கு ஓரளவு விஷயம் என்னவாக இருக்கும் என்று புரிய அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்த தன் தமக்கையை பார்த்தார். இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த உங்க பிள்ளை பிடிக்கலேன்னு வீட்டை விட்டு ராத்திரியே எங்கேயோ போயிட்டாமா அந்த படுபாவி. என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று அவர் வள்ளியின் பாதங்களை பிடித்து கதறி அழுதார். பெரும் இடி வந்து தாக்கியதைப் போல் உணர்ந்தாள் வள்ளி. கண்களில் கண்ணீர் வெள்ளம் பெருக்கிட அதே இடத்தில் அமர்ந்தார். அம்மா வள்ளி, உனக்கு என்னாச்சுமா என்று ராஜாராம் அவரை தன் தோளில் சாய்த்து கொண்டார். அண்ணன் மேல் சாய்ந்த வள்ளி வெடித்து அழுதாள். அண்ணா, என் பையனுக்கு வந்து நிலைமைய பாத்தீங்களா என்று கூறி மேலும் அழுதாள். பொறுமையா இருமா, என்னான்னு பார்க்கலாம், அவர் சமாதானம் கூற முயல. இன்னும் என்ன அண்ணா இருக்கு, அவர் மேலும் அழுதார். ராஜாராமும் கண் கலங்கினார். அம்மா என்று மனக்கோலத்தில் வந்து நின்ற மாறனை பார்த்து அவர் அழுகை அதிகரித்தது. அவன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவரை நோக்கி வந்தான். என்ன மன்னிச்சிருங்க தம்பி, அந்த பாவிய பெத்ததுக்கு என்ன தூக்குல தொங்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. மீனாட்சியின் தந்தை அழுது கொண்டு மாறன் முன் கைகூப்பி நின்றார். மீனாட்சி எழுதியதாக ஒரு கடிதத்தை யாரோ எடுத்து வர அதை படித்த மாறன் அதிர்ச்சியில் உரைத்தான். என்னை மன்னித்து விடுங்கள், நான் படித்த பெண், என் படிப்பிற்கேற்றவாறு ஒரு மாப்பிள்ளையைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கிராமத்தில் ஒரு விவசாயியை திருமணம் செய்து கொண்டு வயலிலும் அடுப்படியிலும் என்னால் கஷ்டப்பட இயலாது. எனக்கு பிடித்த வாழ்வை வருங்காலத்தில் நானே அமைத்துக் கொள்கிறேன். இவ்வாறு அந்த கடிதத்தில் எழுதியிருக்க வாயடைத்து போய் தாயின் அருகில் அமர்ந்தான் மாறன். உன்னோட வாழ்க்கை என்னோட அவசரத்தால் எப்படி ஆயிருச்சேப்பா. அவன் கைகளை பற்றி அவர் விம்பி அழுதார். அம்மா அழாதீங்க, அவன் அவரை தேற்ற முயன்றான். இதுக்குத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், விவசாயம் விவசாயம்னு போற இவனை கொஞ்சம் கண்டிச்சு வேற வேலைக்கு போக சொல்லுங்கன்னு. யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? ஊர் கூட்டி அவமானப்பட்டாசு. அஜய் வெந்த புண்ணில் வேலை பாய்க்க. நீ உன் வேலைகளை போய் பார் அஜய், தேவையில்லாம என்ன பேச வைக்காத, ராஜாராம் எச்சரிப்பதை போல் கூறினார். மாப்பிள்ளைய சொன்ன உடனே வக்காலத்து வாங்க வருவீங்கன்னு தெரியும். இப்போ எல்லாரும் மூஞ்சியிலையும் கரிய பூசிட்டு அந்த பொண்ணு போயிட்டாலே, இந்த அவமானத்தை எங்க போய் தீர்த்திக்க போறீங்க? அவன் மேலும் பேச ஆத்திரமடைந்த ராஜாராம் அவனை அடிக்க கைகளை ஓங்கினார். அண்ணா, என்னோட பையன் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? இங்க எல்லாரும் உங்க முகத்துக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கிறத அவன் வெளிப்படையா பேசிட்டான், அவ்வளோதான். இவன் வாயை அடைக்க இப்போ இவனை அடிக்க கை ஓங்குறீங்க. மொத்த ஊரும் பேசுதே, அவங்கள என்ன செய்வீங்க? ஒரு வாளி குளிர் நீரை முகத்தில் அரைந்தார் போல் உணர்ந்தார் ராஜாராம். இவ்வாறு கடுமையாக பேசுவது தன் தங்கைதானா என்ற சந்தேகமும் எழுந்தது அவருக்கு. விடுங்கம்மா, இவனுக்கு அப்பா அவர் இருந்திருந்தா இவனுக்கு இல்ல, இந்த வழியில போக விடாம வேற நல்ல துறையை தேர்ந்தெடுக்க சொல்லி கண்டிச்சிருப்பாரு. இவன் சித்தியை ஏமாத்திட்டு சுலபமா இருக்கிற துறையை எடுத்துட்டு ஊரை ஏமாத்திட்டு இருந்தான். இவரும் அவன் வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு அவனை என்கரேஜ் பண்ணாரு. இப்போ எல்லாரையும் அந்த பொண்ணு நல்லா கேள்வி கேட்டுட்டு போயிட்டா. இப்போவும் இவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்காம நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. வாங்க இங்க, நம்ம மானமும் சேர்ந்து இருந்தா போகும் என்று அவன் நடக்க பூங்குழலியும் அவனோடு நடந்தாள். இன்னும் எதுக்கு என்ன உயிரோட வார்த்தைகளை கேட்க? என் உயிரவே நீ எடுத்துக்கோ, இதுக்கு மேல என்னால வச்சிருக்க. கடவுளே, இந்த முடியாது என்று கூறி கதறி அழுதார் மீனாட்சி. அதை பார்த்தவர்கள் நெஞ்சம் வேதனையில் துடித்தது. கஸ்தூரி அவரை அரவணைப்போடு அணைத்து கொண்டாள். பொறுமை இழந்த ராஜாராம் அஜயை நோக்கி நடந்தார். என்னடா சொன்னார் ராஸ்கல்? போனா போகட்டும்னு பார்த்தா நீ எல்லை மீறி பேசிட்ட உன்ன என்று அவன் சட்டையை பிடித்தார் ராஜாராம். போதும், நிறுத்துங்க. ஒரடி அவன் மேல விழுந்துச்சு, மரியாதை கெட்டுரும். அவன் சொன்னதுதான் நிஜம். நீ ஊருக்கு உபதேசம் பண்றியே, இங்க நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்த. இப்போவாச்சும் அந்த பொண்ணு போனா என்ன? என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன்டா மருமகனே. நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நீய நல்லவன். உன் பொண்ணுக்கு மட்டும் நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல இருக்கிற பையன் வேணும். ஆனா ஊரான் வீட்டு பொண்ணுங்க இந்த பட்டிக்காட்டிலையும் வயல்லையும் கிடந்து கொடுமையை அனுபவிக்கணும். அவனுக்கு விவசாயம் பண்றதுதான் பிரியம்னா இந்த மாதிரி அழகான படிச்ச பொண்ணுங்க மேல அவன் ஆசையும் பட்டிருக்க கூடாது. அவள் சரசரவென்று பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். தன் அன்னையின் வார்த்தைகளை சற்றும் எதிர்பாராத அஜய் அவளை வியப்பாக பார்த்தான். இங்க நடந்ததை பார்த்துட்டு தானே இருந்த, இப்போவாச்சும் அந்த பொண்ணு போனா என்ன? என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன், நீதான் என் மருமகன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீ நல்லவன்.
உன் பொண்ணுக்கு மட்டும் நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல இருக்கிற பையன் வேணும். ஆனா ஊரான் வீட்டு பொண்ணுங்க இந்த பட்டிக்காட்டுலயும் வயல்லையும் கடந்து கொடுமைய அனுபவிக்கணும். அவனுக்கு விவசாயம் பண்றதுதான் பிரியம்னா இந்த மாதிரி அழகான படிச்ச பொண்ணுங்க மேல அவன் ஆசையும் பட்டிருக்க கூடாது. பூங்குழலியின் வார்த்தைகள் அவர் முகத்தில் அரைந்தாற்போல் உணர்ந்தார் ராஜாராம். அவள் அவ்வாறு பேசுவாள் என்று அவர் ஒருபோதும் எண்ணியது இல்லை. அங்கு கண்ணீர் வெள்ளத்தில் இருந்த தன் தமக்கையை ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் பார்த்தார். பூங்குழலி கூறியது சரி என்று அவர் மனதுக்கு பட்டது. ஏன் தனக்கு அது தோன்றவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். மனதில் தீர்மானித்துவிட்டு தன் தங்கையிடம் சென்றார். வள்ளி, தயவு செய்து அழாதேமா, எல்லாம் சரியாகிவிடும். அவர் அவள் கரம் பற்றி கூறினார். அண்ணா, என் மகனை பார், இதில் அவன் தவறு என்ன? அவனுடைய சின்ன வயசிலிருந்தே அவன் தந்தையின் அன்பையும் அரவணைத்தையும் இழந்திருக்கான். சின்ன குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து கிடைக்கிற பல தருணங்களை அவன் இழந்திருக்கான். இப்போ இந்த திருமணமும் அவனை இப்படி உடைச்சிருச்சு. நான் ஒரு நல்ல தாயில்ல அண்ணா. நான் என் மகனுக்காக ஒரு தவறான பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டேன் என்று கதறிய வள்ளி திடீரென மயங்கி விழுந்தார். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். வள்ளியின் முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள். அவள் எழுந்தாள். ஆனால் அவள் அழுவதை நிறுத்தவில்லை. தயவு செய்து அழாதேமா, உன் உடல் நலம் கெட்டுவிடும். அவர் ஆறுதல் கூற முயன்றார். அண்ணா, நான் இன்னும் இருந்து என்ன ஆகப் போகுது? நான் இறக்க விரும்புகிறேன். அப்போதாச்சும் என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். நான் வாழ விரும்பல அண்ணா. இப்போ என் பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? மணவரை வரை வந்து பையன் பிடிக்கலேன்னு பொண்ணு போயிட்டா அந்த பையனின் வாழ்க்கை நரகமாகும். இவ்வளவு நடந்த அப்புறம் அவன் எப்படி வெளியே கம்பீரமா போக முடியும்? இனி அவன் வாழ்க்கை என்ன ஆகும் அண்ணா? அவள் மேலும் அழுதாள். பாருமா வள்ளி, நீ எதுவும் கவலைப்படாதே. ஒரு சகோதரனா இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பெரிதா ஒன்னும் செய்யல. ஆனா நீ உன்னோட கஷ்ட காலத்துல கூட எனக்காக நின்றிருக்க. இதுவரைக்கும் நான் பார்த்த பசங்களை விட சிறந்த பையன் மாறன். ஒவ்வொரு முறையும் அவனை பார்த்து நான் வியந்திருக்கேன். இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பு, அறிவு நிறைந்த பையனை நான் பார்த்ததே இல்லம்மா. இப்போ உனக்கு நான் சத்தியம் செஞ்சு தரேன். என்னோட மகள்தான் உன் வீட்டுக்கு மருமகள். நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போகாது. ஏன் பொண்ண என்னோட மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி தரதுல எனக்கு பரிபூரண சம்மதம். என் மகளை உன்னோட மருமகளாக ஏத்துப்பாயா? ராஜாராம் வள்ளியின் கைகளை பிடித்து கேட்க, அவள் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக தன் சகோதரன் கரங்களை பற்றி தன் கண்களில் வைத்துக்கொண்டு அழுதாள். இதனை கேட்ட கஸ்தூரி அதிர்ச்சியாக அவரை பார்த்தார். பொண்ணுங்க எங்க? அவர் வினவ, உள்ளே இருக்காங்க. கஸ்தூரி தயக்கத்துடன் பதிலளித்தார். ராஜாராம் அவர்கள் இருந்த அறையை அடைந்தார். மீனா மாயாவின் தோளில் சாய்ந்த அழுது கொண்டிருக்க, மாயா அவளை தேற்ற முயன்று கொண்டிருந்தாள். ராஜாராமை கண்ட மாயா, அப்பா, அத்தை எப்படி இருக்காங்க என்றாள் சோகமாக. ரொம்ப வருத்தத்திலே இருக்காமா, அவர் கண்ணீருடன் கூற, மீனா அவரிடம் வந்தாள். அத்தையையும் மாமாவையும் அழவேண்டாம் சொல்லுங்கப்பா. அவள் அழுததை பார்த்த ராஜாராம் விழிகளிலும் தண்ணீர் பெருகியது. அம்மா மீனா, அப்பா என்ன சொன்னாலும் செய்வாயா? அவர் கண்ணீருடன் கேட்க, செய்வேன்பா. அவள் அழுது கொண்டே பதிலளித்தாள். மாறன நீதாமா கல்யாணம் பண்ணிக்கணும், செய்வியா? அவள் கரம் பற்றி கேட்டதும் அவள் அதிர்ந்து போனாள். மீனா அதை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. முதல் முறையாக அவள் தந்தையின் கண்களில் கண்ணீரை பார்த்தாள். அவள் எந்த வார்த்தையும் கூற இயலாமல் ஒரு சிலை போல அங்கே நின்றாள். அவள் மனதில் பளிச்சிட்ட ஒரே விஷயம் சிவாவின் முகம். அவள் கன்னங்களில் கண்ணீர் உருண்டுடியது. அதிர்ச்சியில் இருந்து அவளால் மீள முடியாமல் நின்றிருந்தாள். அவள் மாறனை தன் உடன்பிறவா சகோதரனாகவே நினைத்திருந்தாள். அவனை சில சமயம் தன் தந்தை ஸ்தானத்திலும் பார்த்திருக்கிறாள். ஆனால் ஒருபோதும் அவனை அத்தை மகன் என்ற எண்ணத்தில் பார்த்ததில்லை. மாறனும் அவளை ஒரு குழந்தையாகவே எண்ணி வளர்த்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை எவ்வாறு அவள் திருமணம் செய்து கொள்ள முடியும்? அனைத்து எண்ணங்களும் அவளுக்குள் ஓட, பதில் எதுவும் சொல்லாமல் சிலையாக நின்றிருந்தாள். அமைதியா இருக்காதாமா, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுமா, என்னோட தங்கச்சியை காப்பாத்துமா, அவர் விசும்பலுடன் கேட்டார். தந்தையின் அந்நிலையை பொறுக்க முடியாமல் மீனா பதில் சொல்ல வாயெடுக்கையில், ஸ்டாப் இட்டப்பா, ரௌத்திரமாக ஒலித்தது மாயாவின் குரல். எப்படிப்பா மீனாவை இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல சிக்கவிட உங்களுக்கு மனசு வந்துச்சு? அவ இன்னும் ஒரு குழந்தைப்பா. அவளுக்கு கல்யாண வயசு இன்னும் வரல. இப்போதான் காலேஜ் போயிட்டு இருக்கா. நீங்க அவ வாழ்க்கைய சீரழிக்க பாக்குறீங்க. என்னோட உயிரே போனாலும் இது நடக்க நான் விட மாட்டேன். மாயாவின் குரலில் உறுதி இருப்பதை அவர் உணர்ந்தார். மாயா சொல்றது ரொம்ப சரி. நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது. கஸ்தூரி கண்ணீருடன் கூற, கஸ்தூரி, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா? அவர் நம்ப முடியாமல் அவரை பார்த்தார். சின்ன பொண்ணுங்க அவள் என்று அவர் தொடங்கும் முன்பே, போதும், யாரும் பேசாதீங்க. என் பொண்ணு என்ன சொல்றாங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். உங்களோட கருத்து எனக்கு தேவையில்லை என்று அவர்களை முறைத்துவிட்டு மீனாவிடம் திரும்பினார். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கலைனா என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்பா. மீனா முடிக்கும் முன், நான் மாறன் மாமாவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்.
மாயா யாரும் எதிர்பாராத வார்த்தைகளை உதிர்க்க அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மாயா, கஸ்தூரி ஏதோ சொல்ல வாயெடுக்க, நான் நிஜமாதான் சொல்றேம்மா, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் குரலில் உறுதி இருப்பதை உணர்ந்தனர். இன்னைக்கு திருமணம் நிக்காது, யார் உயிரும் போகாது, அவள் அவர் முகத்தை பார்த்து கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். மீனா அவள் பின்னால் செல்ல கஸ்தூரி எதுவும் புரியாமல் வாயடைத்து போய் நின்றாள். ராஜாராம் மனம் மகிழ்ந்தது. அவர் மாயா ஒருபொழுதும் மாறனை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று நினைத்தே மீனாவிடம் வேண்டினார். அவரே எதிர்பாரா வண்ணம் மாயா சம்மதித்தது அவருக்கு மகிழ்ச்சியை அதிகரித்தது. இன்னைக்கு நீ எதனால இந்த முடிவை எடுத்தேனே எனக்கு தெரியாது மாயா, ஆனா வருங்காலத்துல இதை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ என்று மனதுள் நினைத்து கொண்டு திருமண ஏற்பாடுகளை கவனித்தார். கஸ்தூரியும் அரை மனதோட ஏற்பாடுகளை கவனித்தார். மாயா, நீ ஏன் இந்த திருமணத்திற்கு சம்மதிச்ச? கண்ணீருடன் மீனா கேட்க, எனக்கு உன்னோட வாழ்க்கை என்னோட சந்தோஷத்தை விட ரொம்ப முக்கியம் மீனா, அவள் பதில் அளித்தாள். மீனா அவளை அணைத்து கொண்டு அழுதாள். அக்கா, நீ எனக்காக நீ பிடிக்காத திருமணத்தை செஞ்சுக்க போற, உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? மீனா உடைந்த அழ, நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும், மாயா அவள் நெற்றியை வருடி கூறினாள். மாறன் தன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் மணவரையில் அமர்ந்திருந்தான். மீனா மாயவிற்கு அலங்காரம் செய்து அவளை மணவரைக்கு அழைத்து வந்தாள். வள்ளியின் மனம் சாந்தமானது. அழகிய இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவை உடுத்தி மாறன் வாங்கிய அனைத்து நகைகளையும் அணிந்து அழகிய சிலையாய் வந்து நின்ற மாயாவை அனைவரும் மன மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அவளும் ஒரு சிலையாகவே எந்த ஒரு உணர்வும் இன்றி வந்திருந்தாள். அவன் அருகில் அமர வைத்தனர். அவளும் ஒரு பொம்மை போல் அமர்ந்தாள். உடையும் அலங்காரமும் அவளை அழகாக காட்டிய பொழுதும் அவள் வாடிய முகத்தையும் அதில் இருக்கும் வலியையும் மாறன் உணர்ந்தான். புரோகிதர் சில மந்திரங்கள் சொல்ல அவளும் அதை எவ்வித தடங்களும் இன்றி உச்சரித்தாள். ஆசி வாங்கி வந்த மாங்கல்யம் மணவரைக்கு கொண்டு வரப்பட்டது. நல்ல நேரம் வந்ததாக கூறி கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று குரல் எழுப்பினார் புரோகிதர். திருமாங்கல்யத்தை புரோகிதர் மாறன் கையில் கொடுத்தார். ஒருவித தயக்கத்துடன் அதை பெற்றுக்கொண்ட மாறன் வாடிய அவள் முகத்தை ஒரு கணம் வருத்தத்துடன் பார்த்தான். என்ன மன்னிச்சிரு மாயா, எனக்கும் வேறு வழி இல்ல. உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் ஆசைகளை நிறைவேற்ற நான் எல்லா முயற்சியும் செய்வேன் என்று மனதில் உறுதி செய்து கொண்டு திருமாங்கல்யத்தை அவள் கழுத்தில் கட்டினான். வள்ளியும் ராஜாராமும் மலர்ந்த ஒரு முகத்துடன் அர்ச்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினர். தன் அனைத்து கனவுகளும் நொடியில் கலைந்ததை அந்த நிமிடம் உணர்ந்தாள் மாயா. கண்களில் கண்ணீரை துடைக்க இயலாமல் வெள்ளமாய் பெருக்கெடுத்தது. சிலையாய் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். அங்கு கூடியிருந்த அனைவர் முகத்திலும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. மணமக்களை மனதார வாழ்த்தினர். மாயாவிற்கோ அந்த வாழ்த்துக்கள் யாவும் சாபங்களாக தெரிந்தன. தன் வாழ்வு ஒரே நாளில் தலைகீழாக மாறிப்போகும் என்று ஒருபொழுதும் அவள் நினைத்திருக்கவில்லை. திடீர் திருமணம், அதுவும் தனக்கு சிறிதும் பொருத்தமில்லாத ஒருவனோடு. மாயா எதிர்பாரா அனைத்தும் ஒரு நொடியில், அதுவும் அவள் சம்மதத்துடன் நடந்து முடிந்தது. இதுதான் விதியா? இனி இதுதான் என் வாழ்வா? என் கனவை அடுப்படியிலும் வயல்வெளியிலும் தொலைக்கப் போகிறேனா என்று அவள் மனம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலின்றி தவித்தாள். திருமணத்திற்கு பிறகு செய்யப்பட்ட அனைத்து சடங்குகளும் நிறைவேற்றினர். உணர்ச்சியற்ற முகத்துடன் அவர்கள் செய்யுமாறு அறிவுறுத்திய அனைத்தையும் மாயா செய்து முடித்தாள். அவள் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டவில்லை. நாள் முழுவதும் அவன் முகத்தையும் பார்க்கவில்லை. அவள் நன்றாக இருக்கிறாளா என்று தெரிந்து கொள்ள மாறன் அடிக்கடி அவளை பார்த்து கொண்டான். அவள் இயல்பாக இருப்பதைக் கண்டு அவன் நிம்மதியாக உணர்ந்தான். அவர்களின் வாழ்க்கை பயணம் அந்த நாளில் யாரும் எதிர்பாரா வண்ணம் தொடங்கியது. ஒரு நொடியில் நம் வாழ்க்கை நாம் எதிர்பாராதவாறு தலைகீழாக மாறக்கூடும் என்பதை புத்தகத்தில் படித்தபோது நம்பாமல் சிரித்த மாயா தன் வாழ்வில் அதுபோல் நடந்தபோது அவை அனைத்தும் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் என புரிந்து கொண்டாள். மாயா, இந்த திருமணத்தை நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாயா? அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து தனியாக மாயாவை சந்தித்தபோது கஸ்தூரி கவலையுடன் கேட்டார். ஆமா அம்மா, நீங்க கவலைப்பட வேண்டாம். அவள் அவரை ஆறுதல் படுத்தினாள். யாரோ அவளை அழைக்க கஸ்தூரி வெளியே சென்றார். மீனா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அக்கா, இப்பவும் உன்னோட வாழ்க்கை இப்படி மாறியதை என்னால ஏத்துக்க முடியல. உனக்கு மாமாவை சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எப்படி நீ இவ்வளவு சுலபமா இந்த முடிவை எடுத்த? மாயாவின் மடியில் படுத்து அழுது கொண்டே கேட்டாள் மீனா. உன்னை வெறும் தங்கச்சியா நினைச்சிருந்தா
நான் கண்டிப்பா இந்த திருமணத்திற்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். ஆனா எப்பவும் உன்னை என்னோட குழந்தையா நான் பார்த்ததால எனக்கு அந்த நிமிஷம் வேற வழி எதுவும் தெரியல. அவள் மீனாவை அணைத்தவாறு கூட மீனா மேலும் அழுதாள். அழாத மீனு, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட சந்தோஷமும். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோ, மாயா கூற மீனா தலையசைத்தாள். மாயா தனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருந்தாள். அது அவளது வாழ்க்கை முறையை மாற்றப் போகிறது, அவள் கனவை அழிக்கப் போகிறது என்று அவள் அறிந்திருந்தாள். இருப்பினும் அவள் அதை பொருட்படுத்தாமல் அனைத்தையும் எதிர்கொள்ள எண்ணியே அம்முடிவை எடுத்திருந்தாள். மீனா தன் தாயை தேடி சென்றாள். பக்கத்து அறைக்குள் சென்று பார்த்தபோது கஸ்தூரி அழுது கொண்டிருப்பதை கண்டாள். அம்மா, அவள் மென்மையாக அழைக்க கஸ்தூரி கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் பக்கம் திரும்பினாள். அம்மா, தயவு செய்து அழாதே. மாயா நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. மாறன் மாமா அவளை கண்டிப்பா ரொம்ப நல்லா கவனித்துக் கொள்வார் என்று ஆறுதலான குரலில் சொன்னாள். அவள் சற்று புன்னகைத்தாள். ஒவ்வொரு அம்மாவும் தன் மகளின் திருமணத்துல இந்த நிலையில்தான் இருப்பாமா. ஆனா நான் அதை எதிர்பாராத விதமாக எதிர்கொள்கிறேன். அதான் இன்னும் எதையும் ஏத்துக்க முடியல. மாறன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையம்மா. சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்த பையன். அவன் மாயாவை பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா மாயா, அவளை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு என்று சோகமாக கூறினாள். மீனா அவளை ஆறுதல் படுத்திவிட்டு மாறனை சந்திக்க வெளியே சென்றாள். மீனா மாறனை எல்லா இடங்களிலும் தேடினாள். ஆனால் அவனை எங்கும் காணவில்லை. கடைசியாக அவள் வீட்டின் பின்புற கிணத்தடியில் அவன் அமர்ந்திருப்பதை கண்டாள். அவள் மெதுவாக அவன் அருகில் நடந்து சென்றாள். அவன் முகம் அவனின் வேதனையை வெளிப்படுத்தியது. வெளிரிய முகத்துடன் அவன் அமர்ந்திருப்பதை பார்த்த மீனாவின் மனம் வலித்தது. அவன் அழுததை அவன் சிவந்த கண்கள் சுட்டிக்காட்டின. மீனா அவனை அவ்வாறு ஒரு நிலையில் அதற்கு முன் பார்த்ததில்லை. மாமா, அவள் மெதுவாக அழைத்தாள். அவன் திரும்பி அவளை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. குட்டிமா, என்ன டல்லா இருக்க? சாப்பிட்டியா? தனது சிறு குழந்தையை ஒரு தந்தை கேட்பது போல் கேட்டான். மீனாவின் கண்களில் கண்ணீர் பெருசியது. என்ன ஆச்சிடா? தயவு செய்து அழ வேண்டாம் என்று கெஞ்சினான். மாமா, உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி ஒரு நிலையில உங்களை நான் பார்ப்பேன்னு என்னைக்கும் நான் நினைச்சதே இல்ல. இப்போ இத பத்தி பேசலாமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதை விட்டா வேற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்காது. அவள் புதிராக பேச, என்ன சொல்லணுமோ அது தயங்காம சொல்லுமா என்றான் பரிவாக. தயவு செய்து மாயாவை வெறுத்துறாதீங்க மாமா. உங்களுக்கு அவளையும் அவளுக்கு உங்களையும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க வெறுக்கிற அளவுக்கு அவ கெட்டவ இல்ல மாமா. அவ ரொம்ப நல்லவ. நீங்க அவளை நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் அவ சந்தோஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதான் இப்போ இதை உங்ககிட்ட சொல்லுறேன் என்று கண்ணீருடன் மீனா கூறினாள். கவலைப்படாதே மீனா, நான் அவளை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டேன் என்று அவன் உறுதியுடன் கூற, மீனா புன்னகைத்துவிட்டு மதிய உணவு சாப்பிடும்படி அவனை கட்டாயப்படுத்தினாள். உறுதியில் அவனும் ஒப்புக்கொண்டு சாப்பிட்டான். யாருக்கு யார் என்று கடவுள் போட்ட முச்சை மனிதர்கள் எவ்வாறு மாற்ற முடியும்? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பதை உறுதி செய்தது மாயா மாறன் திருமணம். சேர வேண்டுமென்று விதியிருப்பவர்கள் எந்த சூழலிலும் ஒன்று சேர்வார்கள். கடவுளின் முடிவை மாற்ற சாதாரண மனிதனுக்கு அதிகாரமில்லை. அன்றிரவு மாறன் ஒருவித தயக்கத்துடன் அவன் படுக்கையறைக்குள் நுழைந்தான். அறை முழுவதும் பூ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நல்ல வேளையாக மாயா அறையில் இல்லை. ஏன் இப்படியெல்லாம் செய்யறாங்க? இந்த சூழலில மாயா இந்த அலங்காரத்தை பார்த்தா என்ன நினைப்பா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கு மாயா நின்றிருந்தாள். அவள் கதவை அடைத்துவிட்டு எந்த ஒரு உணர்வுமின்றி நடந்து வந்தாள். இருவரும் வெகு நேரமாகியும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அறை முழுவதும் ஒருவித அமைதி நிறைந்திருந்தது. மாறன் அந்த அமைதியை உடைத்து, மாயா என்றான் குரலே எழும்பாமல். அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என்ன மன்னிச்சிடு என்றான். அவள் தன் காதில் வாங்காமல் அமர்ந்திருந்தாள். இப்படி ஒரு சூழல் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அவன் மேலும் தொடங்கும் முன், போதும், இனி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ரொம்ப நல்லவர் நீங்க. உங்க அம்மா நல்லா இருக்கணும். உங்க கௌரவம் போயிடக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கூட பொருட்படுத்தாம எல்லா முடிவையும் எடுத்திருக்கீங்க. ரொம்ப கிரேட். அவனை பார்த்து ஏளனமாக கூறினாள். மீண்டும் அவளை தொடர்ந்தாள். ஆனா நான் உங்க அளவுக்கு நல்லவே இல்ல. அதான் ஒரு விவரம் தெரியாத சின்ன பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த என்னவே நான் பலி கொடுத்துக்கிட்டேன். எந்த சூழல்லையும் என்னோட எந்த கடமையிலிருந்தும் நான் தவறமாட்டேன் என்று அவள் கண்களில் கசிந்த கண்ணீரை அவன் பார்க்கா வண்டம் துடைத்து கொண்டாள். அவன் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை. சட்டென்று அந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். மாயா மெதுவாக ஜன்னல் வழியாக இருண்ட வானத்தை பார்த்தாள். முடிவில்லாத அந்த இருள் சூழ்ந்த வானம் அடிவானத்தை உற்று பார்ப்பது போல் உணர்ந்தாள்.
தன வாழ்வும் அதுபோல் இருளடைந்து விட்டதை உணர்ந்தாள். வெகுநேரம் வானத்தை பார்த்து கொண்டு இருந்தவள் களைப்பினால் உட்கார்ந்த நிலையிலேயே உறங்கிப் போனாள். அறையை விட்டு வெளியேறிய மாறன் மாடிக்கு சென்று சிறிது நேரம் நடந்து கொண்டு இருந்தான். மாயாவின் வார்த்தைகள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அவள் உரைத்தது சரி என்றே அவனுக்கும் பட்டது. ஒரு பெண் செய்த தவறுக்காக இன்னொரு பெண்ணை தண்டித்தது எந்த விதத்தில் நியாயம் என்று அவன் மனசாட்சி அவனிடம் கேள்வி எழுப்பியது. அதற்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் வேதனையையும் குற்ற உணர்வையும் உணர்ந்தான். தான் அந்த சமயம் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாமல் இருந்திருந்தால் தன் தாயின் நிலை என்ன என்பதை நினைத்து பதைபதைத்தான். அவர் ஒரு இருதய நோயாளி என்பது அவன் மட்டுமே அறிந்த உண்மை. யாரிடமும் அதை சொல்லாமல் தன் தாயின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவரை சந்தோஷமாக வைத்திருந்தான். ஆனால் இன்று இவ்வாறு ஒரு சூழல் தனக்கு வரக்கூடும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஒளியை மறைத்து இருள் முழுமையாக பரவியிருந்த வானம் பல செய்திகளை அவனுக்கு உணர்த்தியது. அந்த தனிமை அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டது. அனைத்தையும் மறந்து அவனால் உறங்க முடியவில்லை. கரிய வானை வெறித்து பார்த்தபடி கைகளை தலைக்கு கொடுத்து படுத்திருந்தான். அம்மா, இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போகலாமே? மீனா கெஞ்சலாக கேட்டாள். இல்லம்மா, அங்க போய் அப்பாக்கு வேலை இருக்கு. அதுபோக பொண்ணு மாப்பிளைய மறு வீட்டுக்கு அழைக்கணும் என்று கஸ்தூரி நாளிலை விளக்கம் கூற மீனா சோர்வாக தலையசைத்தாள். விவரம் தெரிந்த இருந்து அவள் மாயாவை பிரிந்திருந்ததே இல்லை. திருமணம் முடிந்து 3 நாட்களான நிலையில் அம்மா ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்று சொன்னதும் மாயாவை பிரிந்து செல்லப் போகிறோம் என்ற எண்ணம் அவளை மிகவும் வருத்தியது. மாயாவின் நிலையும் அதுவே. பிடிக்காத ஒரு நிலையில் தனக்காக இருந்த ஒரே ஆறுதலாக தன் குடும்பத்தினர் இருப்பதாக எண்ணியிருந்தாள். தன் அம்மா நாளை ஊருக்கு கிளம்புவதாக சொல்லியதிலிருந்து அவள் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாமல் கிணத்தடியில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். மீனா, மாயாவை கூட்டிட்டு வா, நாம சொல்லிக்கு கிளம்பலாம் என்றார் ராஜாராம். மீனா அவளை அழைத்து வந்தாள். கஸ்தூரி அவள் நெற்றியில் முத்தமிட்டு விடை பெற்றுக் கொண்டார். மீனாவும் கண்ணீருடன் விடைபெற மாயாவால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் தன் அறையில் அமர்ந்து அழுது தீர்த்தாள். அவள் குடும்பத்தினர் செய்வதறியாது நின்றனர். மாமா, மாறனின் குரல் கேட்டு அனைவரும் திரும்ப ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான். சொல்லுங்க மாப்பிளை, ராஜாராம் கேட்க அம்மாவும் இருக்கட்டும் என்று போரி வள்ளியை அழைத்து வந்தான். அவன் முகம் என்ன சொல்லப் போகிறான் என்று தெரியாமல் அனைவரும் பார்த்து நின்றிருந்தனர். அனைவரும் அந்த இடத்தில் கூடியிருக்க மாறன் அனைவரையும் பார்த்து பேசத் தொடங்கினான். மாமா, உங்களுக்கு தெரியாதது எதுவுமில்ல. இந்த திருமணம் எந்த சூழல்ல நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த திடீர் திருமணத்தால் மாயா எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் விரும்புறேன் என்றான் தீர்மானமான குரலில். அவன் என்ன சொல்ல நினைக்கிறான் என்று தோன்றாமல் அவன் முகத்தை பார்த்தனர் மாயாவின் குடும்பத்தினர். அவ இப்போதான் 2ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கிறா. அவ படிப்பு இன்னும் முடியல. அதை அவ அமைதியான சூழல்ல எந்த தடையும் இல்லாம முடிக்கணும்னு நான் விரும்புறேன் மாமா. அவ படிப்பு முடிகிற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். அவளுடைய கனவுக்கு நான் ஒருபோதும் தடையா இருக்க விரும்பல மாமா என்று அவன் உறுதியுடன் கூறினான். ராஜாராம் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். பின் வள்ளியை திரும்பி பார்த்தார். மாறன் சொல்வதை தான் முழுமனதோடு சம்மதிப்பதை உணர்த்தியது அவள் புன்னகை. கஸ்தூரியின் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. மீனா அவனை நன்றியுடன் பார்த்தாள். ஆனாலும் மாப்ள, இங்க நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க. ராஜாராம் முடிப்பதற்குள், யாரண்ணா சொந்தக்காரங்க? நானும் என் பையனும் கஷ்டப்படும்போது எங்களை ஏளனம் செஞ்சாங்களே, அவங்களா? போதும் அண்ணா, ஊர் சொந்தக்காரங்கன்னு வாழ்ந்தது போதும். இனிமேலாச்சும் பெத்த பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாயா பொண்ணு இங்க இருந்தாலும் அவளால ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியாதண்ணா. எனக்கும் சிலது நேத்து என் பையன் என்கிட்ட பேசின அப்புறம்தான் புரிஞ்சுது. நானும் சுயநலமா யோசிச்சுட்டேன். கண் கலங்கினார் வள்ளி. இல்லம்மா, இங்க யாரும் தப்பு பண்ணல. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, உறுதியாக கூறினார் ராஜாராம். வள்ளி அவர் கூறிய வார்த்தைகளில் ஆறுதலடைந்தார். மீனா ஆசையாக மாயாவிடம் சென்றாள். கண்ணீருடன் படுக்கையில் கிடந்த தமக்கையைக் கண்டு மனம் வலித்தாலும் தான் கூறப்போகும் செய்தி அவளை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்ற உறுதியுடன் அவளை அழைத்தாள். நீங்க கிளம்புங்க, நான் வழி அனுப்ப வரல என்றாள் மீனாவை பார்க்காமல். நாங்க மட்டும் போகல, எங்க கூட நீயும் வரப்போற, மீனா ஆர்வமாக கூற மாயா அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள். என்ன? அவள் விழிகள் விரிய கேட்டாள். ஆமா, உன்னோட படிப்பு முடிய வேண்டாமா? இங்க இருந்து எப்படி காலேஜ் வருவ? அவள் கேலியாக கேட்க மாயா மகிழ்ச்சியின் எல்லையை அடைந்திருந்தாள். நிஜமாவா சொல்றிய? மீண்டும் கேட்டாள் நம்ப முடியாமல். ஆமா அக்கா, அம்மா அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போகலாம். உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ,
அவள் ஆர்வமாக கூறினாள். மாயாவும் மகிழ்ச்சியாக அவளுடைய பொருட்களை எடுத்து வைத்தாள். யாரோ வருவதை உணர்ந்து பார்வையை உயர்த்தினாள். மாறன் அவர்கள் அறைக்குள் நுழைந்தான். அவள் அவனிடமிருந்து பார்வையை திருப்பி அவள் வேலையை தொடர்ந்தாள். மாயா, அவன் அழைக்க அவள் காதில் வாங்காமல் அவள் பணியை தொடர்ந்தாள். மாயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவன் மீண்டும் வலியுறுத்த அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உன்னோட எந்த கனவும் என்னால கலைந்து போக நான் எப்பவும் விடமாட்டேன். நீ இப்போ உன் அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போ. உன்னோட படிப்பை தொடர்ந்து படி. படிப்பு முடிந்து உன்னோட விருப்பப்படி நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் சென்ற திசையை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் மாயா. தான் எண்ணிய அளவுக்கு அவன் கெட்டவன் இல்லை என்று மட்டும் அவளுக்குள் தோன்றியதை வற்புறுத்தி மறுத்துவிட்டு அவள் வேலையை தொடர்ந்தாள். மாப்ள, நீங்களும் எங்க கூட வீட்டுக்கு வரணும், கஸ்தூரி கூற மாயா அவளை கோபமாக பார்த்தாள். இல்லாத்த, நான் இன்னொரு நாள் வரேன், இப்ப நீங்க கிளம்புங்க என்றான் பணிவாக. அதில்லப்பா, கல்யாணமாகி முதல் முறை பொண்ணு வீட்டுக்கு தனியா வரக்கூடாது, நீயும் சேர்ந்து வரதுதான் முறை அவர் கூற, அதில்லாத்த அவன் மறுக்கும் முன், வள்ளி, என்ன அமைதியா இருக்க சொல்லு. அதெப்படி உன் மருமகள் தனியா அழைச்சிட்டு போறது? கண்டிப்பா மாறன் கூட வரணும்னு சொல்லு அவர் கூற, வள்ளியும் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். வேறு வழியின்றி மாறனும் ஒப்புக்கொண்டான். மாயா அவனை கோபமாக முறைத்து பார்த்தாள். நான் என்ன செய்ய என்பது போல் பாவமாக அவளை பார்த்தான். அவள் மேலும் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்தாள். உன்னால இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு. என்னோட மொத்த திட்டத்தையும் இப்படி சுக்கு நூறாத்திட்டாம்மா நீ. கோபத்தின் எல்லையை அடைந்திருந்தான் அஜய். உன்னோட கெட்ட எண்ணம், நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் என் அண்ணனையும் தங்கச்சியையும் நானே அசிங்கமா பேசினேன்டா. இவ்வளவு கெட்ட எண்ணத்தோட என் வயித்துல எப்படிடா பிறந்த? கண்ணீருடன் அதிரமும் வந்தது பூங்குழலிக்கு. அப்படி நான் என்ன தப்பு செஞ்ச? அவன் ஆணவமாக கேட்க, என்னடா செய்யல? எனக்கு நீ செஞ்ச எல்லாம் தெரியும். மீனாட்சி மாறனுக்கு எழுதுனதா சொன்ன கடிதத்தை எழுதுனது நீதான். அங்க அவங்கள அவமானப்படுத்தினா என் தங்கச்சி உயிர் விட்டுருவான்னு அவ பையனை அசிங்கப்படுத்தினன்னு எனக்கு தெரியும். என் அண்ணனை பழிவாங்க அவர் பொண்ண கல்யாணம் பண்ண நினைச்சதும் எனக்கு தெரியும். அவன் திட்டங்கள் அனைத்தையும் கூறி அவனை அதிர வைத்தார் பூங்குழலி. அவன் அதிர்ச்சியுடன் அவர் முகத்தை பார்த்தான். ஏண்டா, ஏன் உனக்கு இவ்வளவு வன்மம்? உன்னோட திட்டம் ஒருபோதும் நிறைவேற விடக்கூடாதுன்னு தான் என் உயிரை விட மேலா நினைக்கிற என்னோட அண்ணனை நானே எதிர்த்து நின்னேன். அனலாக வந்த அவர் வார்த்தைகளை அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. சிலையாக திகைத்து நின்றான். அத அவன்கிட்ட எதுக்கு கேட்கிற? நான் சொல்றேன். திடமான குரலில் இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு பார்வையை உயர்த்தினர். பூங்குழலி அமைதியானாள். நான் சொல்லிதான் அவன் அதையெல்லாம் செஞ்சான். உனக்கு இந்த பதில் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலையும் கத்திட்டு இருக்காம உள்ள போறியா? மயில் வாகனம் காட்டமாக கூற அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். அண்ணன் தங்கை, அவங்க குடும்பம், அது மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை. நமக்கு குடும்பம் இருக்கு, புருஷன் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு நாளாவது நினைச்சு பாத்திருக்கியா? விழிகளில் நெருப்புடன் கேட்டான். பூங்குழலி பதைப்புடன் நின்றிருந்தாள். என்னோட முதல் எதிரி உன் அண்ணன், 2வது உன் தங்கச்சி பையன். இவங்க 2 பேரையும் அழிக்க என் பையன் என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் ஆதரவு தருவேன். அவனை கேள்வி கேட்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்தால 2 பேரும் அசைக்க முடியாத உறவுகளா மாறிடாங்க. இனி எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. இனிமேல்தான் இருக்கு. அவன் வஞ்சகமாக கூற பூங்குழலி மனம் வருந்தினாள். அஜய், உள்ளவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறி தன் அறைக்கு சென்றுவிட அவனும் அவரை பின்தொடர்ந்து சென்றான். கடவுளே, இவங்க 2 பேரும் எப்போ திருந்த போறாங்க? என்ன தூக்கி வளர்த்த என்னோட அண்ணனையும் என் 2வது புள்ளையா நினைக்கிற என் தங்கச்சி பையனையும் அழிக்கணும்னு இப்படி வன்மமாயிருக்காங்களே. அம்மா தாயே, நீதான் இவங்கள திருத்தணும் என்று தன் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டார் பூங்குழலி. ஏண்டா, உனக்கு அறிவு இல்லையா? ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சா அதை செஞ்சு முடிக்கணும். இப்படி அரைக்குறையா செய்யக்கூடாது. எதை நீ மறந்தாலும் அவங்களால நமக்கு வந்த அவமானத்தை மட்டும் எப்பவும் மறந்துடாத. அது மனசுக்குள்ளேயே இருந்தாதான் காரியத்தை கருத்தோட செஞ்சு முடிக்க முடியும், புரியுதா என்றார் கடுமையாக. சரிப்பா, இனிமேல் பார்த்து நடந்துக்கிறேன் அவன் மெதுவாக பதிலளித்தான். அப்பா, கடும் கோபத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தாள் வினிதா. என்னடாமா, ஏன் இவ்வளவு கோபம் என்றார் மயில் வாகனம் பரிவுடன் அவள் தலைக்கோதி. அப்பா, நான் இவன் கூடவும் அம்மா கூடவும் இனி எப்பவும் பேச போறதில்ல என்றாள். ஏமா, இவங்க 2 பேரும் மாறன் அண்ணாவையும் மாமாவையும் எப்படி பேசினாங்க தெரியுமா? பாவம் மாமா அழுதாங்க, அண்ணாவும் தான். எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு. ஆனா இவங்க 2 பேரும் கல் நெஞ்சுக்காரங்க மாதிரி அப்படியே வந்துட்டாங்க. அவள் கண் கலங்கி கூற, சரிடாமா,
நான் உங்களை பாத்துக்கிறேன், நீ அழாத என்று கூறி அவளை சமாதானம் செய்தார். நீங்க என்ன சொன்னாலும் நான் இவங்க 2 பேர் கூடவும் பேச மாட்டேன். நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அதான் மாறன் அண்ணாவுக்கும் மாயாவுக்கும் திருமணமாயிருச்சு. இப்போ இவங்க மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? அஜயை முறைத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றாள். அப்பா, இவளை ஏன் நீங்க எதுவும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? பாருங்க, உங்க முன்னாடியே அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறா. அவன் கடுப்பாக கூற, வாய மூட அஜய், அவதான் என்னோட குலசாமி. அவ பிறந்த நேரம்தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோம். இந்த எல்லா தடையும் தாண்டி முன்னுக்கு வர அவ பிறந்த ராசிதான் காரணம். அவளை மட்டும் நீ எதுவும் சொல்லாத. அவர் மீண்டும் ஒருமுறை அவனை எச்சரித்தார். அப்படி என்னதான் நடந்துச்சோ அவ பிறந்தபோது என்று எண்ணிக்கொண்டு தலையசைத்தான். மயில்வாகனம் பூங்குழலியின் கணவன். பல ஆண்டுகளாக ராஜாராம் மீதும் மாறனின் தந்தை மீதும் தீராத பகையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவன். பூங்குழலி தன்னால் இயன்ற அளவு அவனை சமாதானம் செய்ய முயன்றும் அவன் அந்த பகை உணர்வை மறக்கவில்லை. மற்றவர்களிடம் மிருகமாக நடந்து கொண்டாலும் தன் மகள் வினிதா என்றால் அவருக்கு உயிர். எந்த ஒரு சூழலிலும் தன் மகள் வருந்தக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருப்பார். அவளுக்கு பிடித்த அனைத்தையும் அவள் கேட்கும் முன் வாங்கி கொடுத்து விடுவார். ஒரு இளவரசியைப் போல் அவளை வளர்த்தார் மயில்வாகனம். மாறன் மற்றும் ராஜாராம் மீஜாவிற்கு ஏன் இவ்வளவு வன்மம், எதனால் அவர்களை அழிக்க நினைக்கிறார் என்று பூங்குழலியும் அறிந்திருக்கவில்லை. தன் மகன் மற்றும் கணவன் செய்யும் தவறு ஒருபோதும் தன் பிறந்த வீட்டவரை பாதித்துவிடக் கூடாது என்று அனுதினமும் இறைவனை வேண்டிக் கொள்வார் பூங்குழலி. அனைவரும் மகிழ்ச்சியாக கிளம்பிக் கொண்டிருக்க மாயா மட்டும் சோர்வாக உணர்ந்தாள். தான் தன் பெற்றோருடன் செல்லப் போவதை எண்ணி மகிழ்ச்சியில் நிறைந்திருந்த மனம் மாறனும் தன்னுடன் வருவதை ஏற்க மறுத்தது. மாறனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ மாயா, அதுக்கப்புறம் நான் உன் கண்ணெதிரில் எப்பவும் வரமாட்டேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். இந்த அம்மா ஏன் அவரை கூட வர சொன்னாங்க என்று எண்ணிக்கொண்டு இருந்தாள். மாயா, எல்லாம் தயார். நீயும் மாமாவும் ஒரு கார்ல வருவீங்க. நான், அம்மா, அப்பா இன்னொரு கார். நீ போய் கார்ல உட்காரு. மீனா படபடத்தாள். என்ன, நாங்க 2 பேரும் ஒரு கார்ல வரணுமா? அதெல்லாம் முடியாது மீனா, நானும் உங்க கூட தான் வருவேன். இத நீதான் அம்மாட்ட சொல்லணும் என்றாள் கெஞ்சலாண்ட. இல்ல மாயா, அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, மீனா சோர்வாக கூற. அப்போ நீயும் என்னோட வா ப்ளீஸ் என்றாள் மீண்டும். சரி, அம்மாட்ட பேசி பாக்குறேன் என்று கூறி அறையை விட்டு வெளியே சென்றாள் மீனா. அம்மா, நானும் அக்கா மாமா கூட வரேனே என்றாள் இயல்பாக. கஸ்தூரி பதில் கூறுவதற்குள், ஆமா மீனா, நீயும் எங்களோட வா என்று மாறனும் கூற வேறெதுவும் மறுத்து கூற வழியின்றி கஸ்தூரி ஒப்புக்கொண்டார். கஸ்தூரியும் ராஜாராமும் ஒரு வண்டியில் ஏற மற்ற மூவரும் அடுத்த வண்டியில் ஏறினர். 8 மணி நேர பயணம் மிகவும் அமைதியாகவே அமைந்தது மாயாவுக்கும் மாறனுக்கும். அவ்வப்பொழுது மீனா ஏதோ வினவ மாறன் பதிலளித்தான். மாயா அவர்கள் பேச்சை கவனிக்காமல் தன் கைபேசியில் கவனத்தை செலுத்திக் கொண்டு அவர்கள் பேச்சை தவிர்த்தாள். மாலை அவர்கள் இல்லத்தை அடைந்த பொழுது கையில் ஆரத்தியுடன் கஸ்தூரி அவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார். அன்றிரவு உணவை முடித்துவிட்டு கஸ்தூரி ராஜாராம் இருந்தரும் மாறனிடம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். மாப்ள, உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்றாள் கஸ்தூரி சிறு தயக்கத்துடன். ஆர்டர்னு சொல்லுங்க அத்த, அவன் புன்னகையுடன் கூற கஸ்தூரி மனம் மகிழ்ந்தார். கல்யாணம் திடீர்னு நடந்துருச்சு. இங்க இருக்க யாருக்கும் தெரியாது. இத நாங்க முறைப்படி சொல்லலைனா எல்லாரும் மாயாவை தப்பா நினைக்க வாய்ப்பிருக்கு. எங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைப்பாங்க. அதான் இங்க ஒரு சின்ன ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு நானும் உங்க மாமாவும் யோசிச்சோம். நீங்க உங்க முடிவை சொன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்றார் தயக்கத்துடன். அவன் ஒரு கணம் தயங்கினான். இந்த ஏற்பாடுகள் நிச்சயம் மாயாவிற்கு பிடிக்காது என்பது அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது. அத்த, இத பத்தி நீங்க மாயா கிட்ட பேசுங்க. அவளுக்கு இதுல விருப்பம் இருந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல என்றான் மென்மையாக. அவளுக்கு என்ன தெரியும் மாப்ள, அவ சின்ன பொண்ணு. பெரியவங்க நாம தான் நல்லதை எடுத்து சொல்லணும். கஸ்தூரி கூற, இல்ல அத்த, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இந்த கல்யாணம் எந்த ஒரு சூழல்ல நடந்ததுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது மாயாதான். இனி இது தொடர்பா எந்த ஒரு ஏற்பாடு செஞ்சாலும் அது அவளை பாதிக்காத நகையில இருக்கணும். அப்போதான் நான் அதுக்கு சம்மதிப்பேன். அவளுக்கு விருப்பமில்லாத, அவளை கஷ்டப்படுத்துற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்றான் தீர்மானமாக. ராஜாராம் உள்ளம் பூரித்து போனார். தானாக தேடியிருந்தாலும் இப்படி ஒருவனை தன் மகளுக்கு தேர்ந்தெடுத்திருக்க முடியாது என்று எண்ணினார். கஸ்தூரியும் அதையே நினைத்தார். தன் மகளின் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் செய்யப்போவதில்லை என்று கூறும் மாப்பிளையை எந்த பெற்றோருக்குதான் பிடிக்காது. அவன் முடிவை கூறிவிட்டு செல்ல அவர்கள் அடுத்த நடப்பதை பற்றி சிந்தித்தனர். கஸ்தூரி, நீ மாயா கிட்ட பேசி பாருமா, அவளுக்கு எடுத்து சொல்லு. அவ அப்பவும் மறுத்தானா நாம இந்த எண்ணத்தை கைவிடுறதுதான் நல்லது என்றார் சாந்தமாக. கஸ்தூரியும் சம்மதித்து மாயாவை காண சென்றார். மாயா அவள் அறையில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். மாயா, அவர் குரல் கேட்டு அவரை திரும்பி பார்த்தாள். வாமா என்றாள் சிறு புன்னகையுடன். மாயா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவர் தயக்கத்துடன் தொடங்க.
சொல்லுமா என்றாள் இயல்பாக. உனக்கு திருமணமானது இங்க யாருக்கும் தெரியாதுமா. எப்படியும் தெரியாம போக வாய்ப்பில்ல. திடீர் கல்யாணம், என்ன காரணமோன்னு எல்லாரும் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசுவாங்க. அதான் இங்க ஒரு சின்ன பார்ட்டி வச்சு அப்பா கொலீக்ஸ், அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணலான்னு ஒரு சின்ன யோசனை. நீ என்ன நினைக்கிற என்றார் தயக்கமாக. மாயா அவர் கூறியதை அமைதியாக கேட்டுக்கொண்டு, சரிம்மா, உங்களுக்கு விருப்பமானது செய்யுங்க என்று புன்னகையுடன் ஒப்புக்கொள்ள கஸ்தூரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்டா என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு சந்தோஷமாக தன் கணவரை காணச் சென்றாள். அவர் சென்ற பிறகு மாயா நடந்ததை நினைத்து பார்த்தாள். மாலை ஏதோ எடுப்பதற்காக கீழே வந்தவள் காதில் தாயின் வார்த்தைகள் விழுந்தன. மாயா, கல்யாணம் எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி திடீர்னு ஏதோ கனவு மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சேங்க. இங்க இருக்க யாருக்கும் அவ கல்யாணம் பத்தி தெரியாது. நாம சொல்லாம அது தெரிய வந்தா நல்லா இருக்காது. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரிசப்ஷன் வச்சுக்கலாங்க என்று தாய் ஏக்கத்துடன் தந்தையை கேட்பதை உணர்ந்தாள். யாரும் எதிர்பாராமல் நடந்த அந்த திருமணத்திற்காக தன் தாயை தண்டிப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை உணர்ந்தாள். அவள் பருவமடைந்த நாள் முதலே அவள் திருமணத்திற்கென்று அவள் தாய் பார்த்து பார்த்து சேர்த்து வைத்த நகைகளும், என் பொண்ணுக்கு இந்த மண்டபத்தில் இப்படி ஒரு மேடையில் கல்யாணம் நடக்கும் என்று தாய் அடிக்கடி தந்தையிடம் பேசுவதையும் மாயா கேட்டிருக்கிறாள். தாயின் ஆசையை நிறைவேற்ற தன்னால் ஆன அந்த சிறு சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்க முடிவு செய்தாள். எவ்வளவோ சமயங்களில் தனக்கு விருப்பமில்லாத போதும் மாயாவின் விருப்பத்திற்காக தன் ஆசைகளை மறைத்து அவள் விருப்பத்தை எண்ணி மகிழ்ந்த தாயின் அன்பான முகத்திற்காகவும் அந்த மனநிறைவான புன்னகைக்காகவும் எதுவும் செய்யலாம் என்று அந்த கணம் மாயாவிற்கு தோன்றியது. எனவே அவர் விருப்பப்படி தன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டாள். அவள் மனது ஏற்க மறுத்தாலும் அவளுக்கு திருமணம் நடந்து முடிந்தது தான் நிஜம். அதனால் அதை அன்னையின் விருப்பப்படி நடத்தட்டும் என்று மனதில் முடிவெடுத்து வைத்திருந்தாள். அவள் அன்னை கூறியபடி இது அனைவருக்கும் தெரியப்போகும் உண்மைதான். அதை இவர்களே சொன்னது போல் இருக்கட்டுமே என்று கூறி தன் மனதை தேற்றிக்கொண்டாள். என்னங்க மாயா, நான் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிட்டா என்று மகிழ்ச்சி பொங்க கூறிய மனைவியிடம் ஒரு குழந்தையின் சாயலை உணர்ந்தார் ராஜாராம். நான் சொன்னதும் அவ எந்த மறுப்பும் சொல்லல, உடனே சம்மதம் சொல்லிட்டா. நீங்க அந்த ஹால் புக் பண்ணிருங்க, நான் எல்லாரையும் அழைக்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு எனக்கு என்று துள்ளி குதித்து செல்லும் மனைவியை பார்க்க அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மாயாவை விட அவள் வாழ்க்கையை எண்ணி அதிக வருத்தம் கொண்டிருந்தார் கஸ்தூரி. மாறனின் குணம் தெரிந்தபோதும் ஏதோ ஒன்று அவர் மனதை வருத்தியது. ஆனால் நேற்று மாறன் பேசியதும் இன்று மகளின் விருப்பப்படி அனைத்தும் நடக்க வேண்டும் என்று அவன் கூறியதும் அவர் மனதில் இருந்த அந்த சிறு கவலையை விரட்டியது. அவளே வரவேற்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய விரும்பினார். ராஜாராம் அவர் விருப்பப்படி அனைத்தையும் செய்தார். மீனாவின் தாய் கூறிய வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. அம்மா, நிஜமாவே மாயா ஒத்துக்கிட்டாளா என்றாள் ஆச்சரியமாக. கஸ்தூரி நிகழ்ந்தவற்றை கூற அவள் வாயடைத்து நின்றாள். சரி, நான் போய் மாயாவை பார்க்கறேன் என்று கூறிவிட்டு மாயாவின் அறைக்கு சென்றாள். அக்கா என்று அவள் கழுத்தை கற்கொண்டாள். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? மாயா வினவ. ஆமா, நீ ரிசப்ஷனுக்கு சம்மதிச்சிட்டேன்னு அம்மா சொன்னாங்க, அதான் என்றாள் குஷியாக. ஆமா, முழுசா நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடி எதுக்குன்னு தான் ஒத்துக்கிட்டேன் என்று அவள் கேலி போல் கூற, என்னவோ நீ சம்மதிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு கூறிவிட்டு சென்றாள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதைக் காண மாயாவிற்கும் நிறைவாக இருந்தது. மாப்ள, மாயா சம்மதம் சொல்லிட்டா, எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்க சொல்லிட்டா. எந்த தேதி உங்களுக்கு வசதியா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதே தேதியில ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் என்று கஸ்தூரி கேட்க மாறனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்த, உங்களுக்கு வசதியான தேதியில வச்சுக்கலாம், எனக்கு எந்த தேதினாலும் சம்மதம்தான் என்று அவன் பதில் கூற அவரும் மகிழ்ச்சியாக சென்றார். இரவு உணவின் போது மாயாவை அவன் பார்க்கவில்லை. உணவு முடிந்து அத்தை மாமாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்குவதற்குச் செல்ல சொன்னதும் சிறிது தயங்கினான். தன் வீட்டில் மொட்டை மாடிக்கு சென்று விடுவான், யாரும் அந்த நேரத்தில் அங்கு வரமாட்டார்கள் என்று உறுதியாக அறிந்திருந்தான். ஆனால் இங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் நின்றிருக்க, மாடியில் முதல் அறைதான் மாயாவின் அறை, இப்போவே ரொம்ப நேரமாயிருச்சு, நீங்க போய் தூங்குங்க மாப்ள என்று கஸ்தூரி கூற அவனும் வேறு வழியின்றி அவள் அறைக்குச் சென்றான். தயக்கத்துடன் கதவை தட்டினான். சிறிது நேரம் கழித்து அவள் கதவை திறக்க இவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றிருந்தான். அவள் எதுவும் சொல்லாமல் அறை கதவை திறந்து விட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவனும் உள்ளே சென்று கதவை தாளிட்டுவிட்டு அவளை ஒரு கணம் பார்த்தான். இங்கே இருக்க வரைக்கும் இந்த ரூம்ல தான் இங்கே இருந்தாகணும் என்று அவள் எங்கோ பார்த்து கொண்டு கூற,
ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோ மாயா, வேற வழி இல்ல என்று எண்ணினான். ஆனால் அதை வெளியில் சொல்லவில்லை. அவள் இவனை பார்க்காமல் வேறு புறம் திரும்பி படுத்திருந்தாள். இவனும் வெறும் தரையில் தலைக்கு கை கொடுத்து படுத்துக்கொண்டான். அவள் மறுபேதும் சொல்லாமல் வரவேற்புக்கு சம்மதித்த எண்ணித்தான் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தான். ஏதேதோ எண்ணங்கள் அவன் மனதில் தோன்ற அவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு கண்ணையற முற்பட்டான். முயற்சியின் பயனாக உறக்கம் அவனை ஆட்கொள்ள மற்றவை அனைத்தும் மறந்து உறங்கிவிட்டான்.